வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு செப்டம்பர் மாசம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல உங்க கைகள் பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமா மாறுறதுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட செஞ்சாலே போதும். நிச்சயமா பணவரவுல ஒரே நாள்ல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும். 10 பைசா கூட செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு வாங்க இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குரு பகவான் மற்றும் குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. நமக்கு கோடீஸ்வர யோகம் தேடி வர்றதுக்கும் நம்ம வாழ்க்கையில இப்ப இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுக்கும் கட்டாயமா குரு பகவானோட அருள் நிச்சயமா நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி கோடீஸ்வர யோகம் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த குபேர பகவானோட அருளும் கட்டாயமா தேவைப்படும். அந்த வகையில குபேர பகவான் மற்றும் குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த வியாழக்கிழமை, ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நமக்கு ரொம்ப முக்கியமான நாளா இருக்கு. பண வசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட நாள்ல நமக்கு 2 சிறப்புகள் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி 12. இந்த 12ல இருக்கக்கூடிய 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 3ங்கிற நம்பர் வரும். இந்த 3ங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது. இப்படி குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த வியாழக்கிழமையில 3ங்கிற கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதி வர்றது ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம். அற்புதமான பலன்களை அள்ளித்தரக்கூடிய நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த நாள்ல 369ங்கிற சேர்க்கையும் நமக்கு இருக்கு. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு தேதி 12. இதுல இருக்கக்கூடிய 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணும்போது 3ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இப்ப நமக்கு 24வது வருஷம். இந்த 24ல இருக்கக்கூடிய 2ஐயும் 4ஐயும் சேர்க்கும் போது நமக்கு 6ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இந்த மாசம் 9வது மாசம். அந்த வகையில 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த 369ங்கிற ஏஞ்சல் நம்பரை நிக்கோலா டெஸ்லாங்கிற சயின்டிஸ்ட் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவரு பல வழிகள்ல பிராக்டிக்கலா அவரோட லைஃப்ல நிறைய இடத்துல இந்த நம்பரை யூஸ் பண்ணிருக்கிறாரு. அந்த வகையில இந்த 369 ஏஞ்சல் நம்பரை யுனிவர்சல் நம்பர்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த நம்பர்னே சொல்லலாம். இப்படி வியாழக்கிழமையோட சேர்ந்து 369ங்கிற சேர்க்கை வர்றது இன்னமுமே விசேஷமானது. அதனால இந்த நாளை யாருமே தவற விடாம உங்களால முடிஞ்ச எளிமையான வழிபாடுகளையோ பரிகாரங்களையோ ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். அந்த வகையில இன்னைக்கு இந்த வீடியோல பணத்தை வசியம் செய்யறதுக்கான ஒரு பரிகாரத்தையும் ஒரு வழிபாடையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல வழிபாடு என்னங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேப்பரும் எழுதுறதுக்கு பேனாவும் தேவைப்படும். கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க. கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த பச்சை நிறம் பாத்தீங்கன்னா குபேர பகவானுக்கு உகந்தது. இப்ப நான் சொல்ல போற இந்த வழிபாடை எல்லாருமே செய்யலாம். ஆனா சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா செய்ய வேண்டாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க செய்ய வேண்டாம். இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டு நீங்க நான்வெஜ் தாராளமா சாப்பிடலாம். அடுத்ததா இந்த பரிகாரத்தை இன்னைக்கு சாயங்காலம் 5 மணில இருந்து 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல உங்க வீட்டுல பூஜை அறையில உட்கார்ந்துகிட்டு நீங்க செய்யுங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட குபேர காலத்துல, அதாவது சாயங்காலம் 5 மணில இருந்து 8 மணிக்குள்ள உங்க பூஜை அறையை எப்பயும் போல ரெடி பண்ணிக்கிட்டு எப்பயும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அடுத்ததா குரு பகவான் கிட்டையும் குபேர பகவான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பண கஷ்டங்கள் எதையும் சொல்ல வேண்டாம். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய குபேர பகவானுக்குரிய எந்திரத்தை நீங்க வரைஞ்சுக்கோங்க. குபேர பகவானோட எந்திரம் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒரு சிலர் பூஜை அறையில வச்சிருப்பீங்க. இப்படி உங்க பூஜை அறையில நீங்க வச்சிருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இந்த எந்திரத்தை வரைஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி பேப்பர்ல எந்திரத்தை வரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த பேப்பருக்கு பின்பக்கம் இப்ப ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய குபேர பகவானுக்குரிய ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன்.
544759. இதுதான் அந்த ஏஞ்சல் நம்பர். ஒரு சின்ன பேப்பர் எடுத்து அதுல ஃப்ரண்ட் சைட்ல எந்திரத்தை வரைஞ்சு வச்சுட்டு அந்த பேப்பரோட பேக் சைட்ல இந்த நம்பரை ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க எழுதுங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை உங்க லெப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை குறைஞ்சது 27 முறை 27 டைம் சொல்லுங்க. உங்களுக்கு டைம் இருக்கும்னா இன்னைக்கு அந்த மந்திரத்தை 108 முறை சொல்றதுக்கு பாருங்க. அளவில்லாத செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரே ஒரு வரி குபேர மந்திரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த மந்திரம் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் க்ளீம் விட்டேஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் க்ளீம் விட்டேஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் க்ளீம் விட்டேஸ்வராய நமக. இந்த சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரத்தை இன்னைக்கு 27 முறை சொல்லுங்க. இப்படி மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை மனசு உருகி குபேர பகவான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க வழிபாட நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க. மறக்காம நீங்க வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய எந்திரத்துக்கு ஊதுபத்திய காமிங்க. இதுக்கப்புறமா இந்த எந்திரம் வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய பேப்பரை ஒன்னு பணம் வைக்கக்கூடிய பீரோலையோ அப்படி இல்லைன்னா பர்ஸ்லயோ நீங்க வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில நீங்க விளக்கேற்றக்கூடிய சமயத்துல இந்த பேப்பரை கொண்டு வந்து உங்க பூஜை அறையில வச்சுட்டு இந்த பேப்பருக்கு ஊதுபத்தி காமிச்சிட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு டைம் இருக்கும்னா இப்ப நான் சொன்ன மந்திரத்தை சொல்லிட்டு அந்த பேப்பரை திரும்பியும் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சிருங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமைகள்லயும் செஞ்சு பாருங்க. ஒரு வியாழக்கிழமை இந்த வழிபாடை செஞ்சாவே நிச்சயமா உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். இப்ப சமயத்துல பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா அந்த வியாழக்கிழமைய நீங்க விட்டுருங்க. அதே மாதிரி எங்கேயாவது வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த வியாழக்கிழமையும் நீங்க விட்டுறலாம். கட்டாயமா தொடர்ந்து பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. மாசத்துக்கு ஒரு வியாழக்கிழமை மட்டுமாவது இப்ப நான் சொன்ன மாதிரி செஞ்சுக்கோங்க. எந்திரத்தை புதுசா நீங்க எழுதி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு முறை எழுதி வச்சாலே போதும். சப்போஸ் இந்த பேப்பர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இந்த பேப்பரை எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லி ஊதி விட்டுருங்க. திரும்பியும் ஏதாவது ஒரு வியாழக்கிழமையில இதே எந்திரத்தை வரைஞ்சு வச்சு இப்ப நான் சொன்ன முறைப்படி செஞ்சுக்கோங்க. அடுத்ததா பணத்தை வசியம் செய்யறதுக்கு இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு எல்லாருமே செய்யலாம். ஆண்கள் பெண்கள் இப்படி யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில எழுதக்கூடிய பரிகாரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு நமக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா, இது ரெண்டுல எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க குருவோரை நேரத்துல செய்யறது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இன்னைக்கு மத்தியானம் 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் நமக்கு குருவோரை நேரம் இருக்கு. நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் குருவோரை நேரம் இருக்கு. இந்த 2 நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல இப்ப நான் சொல்ற பரிகாரத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 2 நேரத்தையும் தவற விட்டுட்டீங்கன்னா பரவாயில்லை. இன்னைக்கு நைட்டு நீங்க 12 மணிக்குள்ள தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குறதுக்கு பாருங்க. இப்போ அமைதியான ஒரு இடத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குபேர பகவான் கிட்டையும் குரு பகவான் கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல ஆள்காட்டி விரலுக்கு கீழே இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு கீழே ஒரு மேடு மாதிரி சின்ன பகுதி இருக்கும். அது உங்களுக்கு நான் ஸ்கிரீன்லயும் காமிக்கிறேன். அந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்கோங்க. இந்த முக்கோணம் வரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த முக்கோணத்துக்குள்ள 369 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதிக்கோங்க. இன்னைக்கு வியாழக்கிழமையா இருக்கறனால குருமேடு இருக்கக்கூடிய பகுதியில இன்னைக்கு தேதியில இருக்கக்கூடிய சேர்க்கையான 369 ஏஞ்சல் நம்பரை நாம எழுதும் போது நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். இப்படி இந்த நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா அந்த நம்பரை உங்க கண்ணால பாத்துக்கிட்டே உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்படி நீங்க எழுதி வச்சிருக்க கூடியது வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு உங்க கைகளை நீங்களே வாஷ் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க எழுதி வச்சிருக்கீங்கன்னா காலையில எந்திரிச்சு எப்பயும் முகத்தை கழுவும் போது கையையும் சேர்த்து வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஏஞ்சல் நம்பரை குருமேடு இருக்கக்கூடிய பகுதியில இன்னைக்கு நீங்க எழுதி வைக்கும் போது நிச்சயமா உங்க கைகள் பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமா மாறும். நீங்க தொட்டதெல்லாம் தொலங்குன்னே சொல்லலாம். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.